ரொம்ப நல்லவங்களும் கூட ஏன்டா இந்த பொண்ணை இப்படி பண்றீங்க, யாராவது பார்த்தா இவங்களை போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னதான் பல இன்ஸ்டாகிராம் ட்ரோல்ல நிறைய பேர் மாட்டினாலும் இவங்களுக்கு பின்னாடியும் இப்படி ஒரு லைஃப் இருக்கு. இப்ப நீங்க கேட்பீங்க, பல பேர் என்ன சொன்னீங்க, திவாகரோட இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சணும் அப்படின்னு ரொம்ப கொச்சையா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பச்சையா பேசட்டுமே, அதுக்காக நம்மளும் அப்படி பேசிட முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு ஆஃப்டர் அந்த கமெண்ட் பார்த்த பிறகு. ஸோ இப்போ இந்த ஆன்டி பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் இந்த வீடியோ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு ஏரியால இந்த ஆன்டியை நீங்க பார்க்க நேரலாம். ஸோ அவங்க கிட்ட நல்லா பேச்சு கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து விட்டுருங்க. கவர்மெண்ட் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து விட்டீங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். ஏன்னா ஒரு சில பேர் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக தரன்னு அடிக்கிறது, அவங்களை போட்டு இழுக்கிறது, அவங்களோட துணியை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி ரியலாவே அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. அவங்களும் ஒரு சில ஹாஃப் நியூட் வீடியோஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களே அறியாம. ஸோ அதனாலதான் உங்க ஏரியால யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான ஆக்ஷன் நீங்க எடுங்க.